இது வந்து கலைஞர் உருவாக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்டு. இப்போ அவர் ஆட்சியிலே இது மூடுறாங்கன்னும் போது இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஃபுல்லாகவே அடி தான். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 சவாரி தான் போயிருக்கோம். ஊப்பர் ஓலை வந்து தான் இன்னும் மேலே அடி, இப்போ அதுக்கு மேலே அடி. அப்புறம் டேக்ஸ் கட்டணும். எனக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. நான் டேக்ஸ் கட்டினதா அவ்வளோதான். இனிமேல் சம்பாதிக்கணும்னு ஆசையை விட்டுட்டோம். இனிமேல் ஏதாவது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, 3 சென்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டே இல்லைன்னா இங்கேருந்து பேசஞ்சரு காரு எல்லாமே அங்கே போய் நிற்கும் போது அந்த பெருங்குளத்துக்கு போகும்போது ஃபுல்லாக டிராஃபிக் பிளாக் ஆக போகுது. இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் ஆக போகுது. என்னப்பா இப்படி பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் மாற்றிட்டாங்களே, இப்படி நாங்களே எப்படி ட்ராவல் பண்ணுறது? இங்கேருந்து 100 கொடுத்து நாங்கள் போயிடுறோம். மதுரவாயில் போயிடுறோம், நெக்குன்றம் போயிடுறோம், இந்த பக்கம் விரும்பாக்கம் கேகேநர்லாம் போயிடுறோம். இப்போ அங்கே போட்டால் நாங்கள் எப்படி வர முடியும்? இப்போ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் தூக்கிட்ட போய் நான் பஸ் ஸ்டாண்ட் தூக்கிட்டு நான் எங்கே போவேன்? திருப்பி ஒரு கார்பரேட்காரங்க அவரோட காலில் தான் நான் ஓயிடும். இங்கேருந்து பேருந்து நிலையம் வந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டது. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து இங்கே அடிப்பட்ட மக்களுக்கு வந்து ஆட்டோ தொழிலில் வந்து ஃபுல்லாமே அடி. யாருக்கும் சவாரி எல்லாமே அங்கே போனதுனால ரொம்ப கஷ்டம். ஜனத்தங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே கேளம்பாக்கம் சில பேருக்கு தெரியும், சில பேர் கோயம்பேடு தான் தெரியும். மொத்தம் இங்கே வந்து இறங்குவாங்க. இங்கேருந்து கேளம்பாக்கணும் போது அவங்க யோசிக்கிறாங்க மதுரை வண்டி இது எல்லாமே இங்கே வர்றதில்ல, இதெல்லாம் லோக்கல் வண்டிக்கு தான் வருது. அது ரொம்ப ஜனத்தங்களுக்கு கஷ்டம். ஃபுல்லாகவே அடி தான். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 சவாரி தான் போயிருக்கோம். அது 100, 200 எல்லாம் கிடையாது. இப்போ வர்றது 50, 70 அப்படி தான். அதாவது வந்து பெங்களூரு, ஒசூர், மதுரை, திருச்சி அந்த மாதிரி வண்டிங்க வந்தால் தான் எங்களுக்கு ஏதோ ஒரு சவாரி கிடைக்கும். பெங்களூர், வால்வி அந்த மாதிரி வந்தால் தான் எங்களுக்கு ஏதோ ஒரு லாங் சவாரி கிடைக்கும். நீங்கள் இங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க எல்லாருமே வந்து சங்கத்தில் காசு கட்டியிருப்பீங்க. ஆமாம், சங்கமாக இங்கே சங்கம் வருமானம் இல்லைன்ற போது நீங்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்றது கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே அவங்க எப்படி நமக்கு போனால் ஒத்துக்குவாங்களா? சிலவங்க அங்கே இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து சேர்க்க மாட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. கோயம்பேடு ஆட்டோ தொழிலில் வந்து ஃபுல்லாகவே அடி தான். இனிமேல் வந்து முன்னேற்றம் வர்றது ரொம்ப கஷ்டம். மாற்றுந்து வந்து அப்போ வந்து அவங்க எடப்பாடி அவர்கள் வந்து அங்கே போட்டாங்க. அது இப்போ வந்து ஓப்பன் பண்ணது ஸ்டாலின் ஐயா ஓப்பன் பண்ணியிருக்காரு. இப்போ அதை வந்து இங்கே போக்குவரத்து பாதிப்பு எல்லாமே வந்து மார்க்கெட்டு, இது டிராஃபிக் நெரிசலாக இருக்கிறதுனால அந்த இடம் போட்டிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஊபர், ஓலா அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்கிறேன். அந்த ஊப்பர் ஓலை வந்து தான் இன்னும் மேலே அடி, இப்போ அதுக்கு மேலே அடி. அவ்வளோதான். இனிமேல் சம்பாதிக்கணும்னு ஆசையை விட்டுட்டோம். இனிமேல் ஏதாவது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. அது கோரிக்கை வைக்கணும்னா மக்கள் எல்லாமே சேரணும், ஆட்டோ சங்கம் எல்லாமே சேரணும். அந்த கோரிக்கை வந்து நாங்கள் வெளிப்படுத்த முடியும். கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை என்பது இன்றைக்கி வந்து மீட்டர் கட்டணம் திருத்தி வந்து 10 வருஷம் மேலே ஆகிப்போச்சு. 10, 12, 15 வருஷமே ஆக போகுது. மாற்று வந்து கவர்மெண்ட் மீட்டர் திருத்தத்துக்கான ஏற்பாடு கவர்மெண்ட் பண்ணணும். ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்து அதை பற்றி யோசனை பண்ணல. எந்த தொழிற்சங்கம் பேசலை. தொழிற்சங்கத்தில் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து முன் வரணும். இது ஏகப்பட்ட தொழிலாளர்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அது வந்து கவர்மெண்ட் வந்து பரிசீலனை பண்ணணும். ரெண்டாவது வந்து மீட்டர் கட்டணத்தை வந்து மாற்றி அமைச்சாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓலா ஊப்பெல்லாம் காலி ஆகிடும். அவங்க தனிப்பட்டு ஒரு நபர் சம்பாதிக்கிறதுக்காக அத்தனை பேரையும் கஷ்டப்படுத்துகிறாங்க. இது பொதுமக்கள் பயன் கிடையாது. இப்போ ஓலா எடுத்துனீங்கன்னா எனக்கு வந்து 88 ரூபா எனக்கு ஒரு ரேட்டு. அதுக்கு அடுத்தது 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ப்ளஸ்ன்னு 20 ரூபா போட்டு 100 ரூபா வசூல் பண்ணுறாங்க. கஸ்டமர்ட்டு வாங்குறாங்க. அந்த 20 ரூபா நாங்கள் வந்து தினமும் கட்டணும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா ஓட்டுறோம்னா 250 ரூபா ஓலா வாங்கிட்டு போயிடுறான். அப்போ எங்களுக்கு எவ்வளோ 750 ரூபா. 750 ரூபாய்க்காக எங்களை வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை வாங்குறாங்க. இப்போ மக்களை வந்து எப்படின்னு கேட்டால் அடிமையாகிட்டாங்க. இதில் வந்து நான் 10 ரூபா போடுறேன், நான் 50 ரூபா போடுறேன் ஒரு சவாரி எடுத்தான்னு சொல்லிட்டு போட்டு எங்களை வந்து இது என்ன காரணம்? இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் கவர்மெண்ட் வந்து தூய்நிகத்து தான் காரணமே. இதுக்கு கவர்மெண்ட் வந்து கரெக்டாக விழிச்சாங்கன்னா இந்த பிரச்சனைகளே வராது. கரெக்டாக போயின்னு இருக்கோம். ஆனால் அந்த கவர்மெண்ட் செய்வாங்க நாங்களும் எதிர்பார்க்குறோம். இந்த கவர்மெண்ட் கம்பல்சரி செய்யக்கூடிய கட்டளை இப்போ இருக்குது. மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் செய்யணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் இருக்கீங்க. இப்போ இங்கே இந்த அளவுக்கு வருமானம் இல்லை. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? மனநிலை பயங்கர கொதிப்பாக இருக்குது. என்ன அடுத்த சூழ்நிலைக்கு என்ன பண்ண போகிறன்றது எங்களுக்கே தெரியல. பஸ் ஸ்டாண்டு போகுதுன்றாங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கான அறிகுறி வந்து எங்களுக்கு தெரியல. ஆனால் போகுதுன்னு சொல்லி நிற்கிறாங்க. போக்குவரத்து மினிஸ்டர் சொன்னார் இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டு போகுதுன்ட்டு. ஆனால் அது எவ்வளோ சீக்கிரம் போகுன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் போனால் வாழ்வாதாரம் கம்பல்சரி பாதிக்கும். ரெண்டாவது வந்து வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, 3 சென்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டே இல்லைன்னா
அது ஒரு சென்னை தலைநகரத்துக்கே ஒரு அழகுலாம் போடுன்றது எங்களுடைய கருத்து. அது இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் வருது. 35 கிலோமீட்டர் வருது. அங்கேருந்து இங்கே பயணிகள் எப்படி வந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வருவாங்க. ஒரு பேக் எடுத்துவாங்க, லக்கேஜ் எடுத்துவாங்க, எத்தனை வண்டி மாறி வருவாங்க. ஒரு மாநகர பேருந்து விடுறாங்கன்னு சொல்கிறாங்க, ரைட்டு. மாநகர பேருந்து லக்கேஜ் எடுத்துன்னு வர முடியுமா? ஏற்றுன்னு வர முடியாது. அது வந்து கவர்மெண்ட் பரிசீலனை பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து கோயம்பேட்டில் வந்து முடியாதவங்க வந்து இறங்குறாங்க. இங்கேருந்து நம்ம ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு எங்களுக்கு எத்தனை ஓடுது 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ட்ராப் பண்ணிடுறோம் நாங்கள். இப்போ கேளம்பாக்கத்தில் வந்து அங்கே விட்டாங்கன்னா அங்கேருந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எந்த ஆட்டோ பிடிச்சி வருவாங்க? பஸ்ஸில் ஏறி வர முடியாது. பொதுமக்கள் 10 கிலோமீட்டர் போகிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. 35 கிலோமீட்டர் எப்படி வந்து சேருவாங்க? கவர்மெண்ட் எவ்வளோ வசதி ஆம்புலன்ஸ் கொடுத்தாலும் கூட அது வந்து எல்லாருக்கும் பயனடிமான்றது கஷ்டம்தான். அது இந்த கவர்மெண்ட் வந்து மறுபரிசீலனை செய்யணும். தென் மாவட்டத்தில் இப்போ பஸ்ஸு வந்து ஒதுக்கிறாங்க, தென் மாவட்டத்துக்கு கொடுத்துடணும். அது ரெண்டா இப்போ வட மாவட்ட பஸ்ஸில் வந்துச்சுனா தென் மாவட்ட பஸ்ஸு நான் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது இந்த பஸ் எடுத்துன்னு வந்துடுவான். அங்கேருந்து எடுத்துன்னு வந்துடுவான். எடுத்து வந்து இறக்கி விட்டாங்கன்னா மக்கள் வந்து ஃப்ரீயாக போயிடுவாங்க. இப்போ சென்னைக்கு வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் போகிறவங்க ஏகப்பட்டு பேர் இருக்கிறாங்க. அங்கேருந்து இப்போ அங்கேருந்து 2 மணி நேரம் கம்பல்சரி. டிராஃபிக் இதை விட ஹெவியாக ஆக போகுது. அங்கே எல்லா பஸ்ஸும் அங்கே லாக் பண்ணும்போது இங்கேருந்து பேசஞ்சரு காரு எல்லாமே அங்கே போய் நிற்கும் போது அந்த பெருங்குளத்தூர் போகும்போது ஃபுல்லாக டிராஃபிக் பிளாக் ஆக போகுது. இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் ஆக போகுது. இந்த உண்மையாலுமே தமிழக முதலமைச்சர் வந்து இது கவனத்துக்கு அவர் கவனத்துக்கு போய் இதை வந்து உங்களை மாதிரி மீடியாக்களாக கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்து அதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து உருவாக்கணும்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வருமானம் இல்லைன்றப்போ உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் என்ன எடுக்கலான் இருக்கீங்க? இங்கேருந்து அங்கே போகலான் இருக்கீங்க. அங்கே போகிறதுக்கான சூழ்நிலை ரொம்ப தொலைவாக இருக்க தூரம் இருக்குது இல்லையா? 35 கிலோமீட்டர் எப்படி ஃபேமிலியாக விளையாட்டு ரெக்கார்ட் பண்ணி நம்ம போக முடியுமா? அங்கே போய் குடியேற முடியுமா? அது கவர்மெண்ட் தான் மறுபிரச்சனை பண்ணும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான் எங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தது வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான். பொதுமக்களோட விழிப்புணர்வு எங்கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா இப்படி பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் மாற்றிட்டாங்களே, இப்படி நாங்களே எப்படி ட்ராவல் பண்ணுறது? பொதுமக்களுடைய கும்பலே தான். எங்கள் ஆட்டோவில் இருந்து அப்போ அங்கே பஸ் ஸ்டாண்ட் போட்டால் அங்கேருந்து எப்படி போகிறது? இங்கேருந்து 100 ரூபா கொடுத்து நாங்கள் போயிடுறோம். மதுரவாயில் போயிடுறோம், நெக்குன்றம் போயிடுறோம், இந்த பக்கம் விரும்பாக்கம் கேகேநர்லாம் போயிடுறோம். இப்போ அங்கே போட்டால் நாங்கள் எப்படி வர முடியும்? இது கவர்மெண்ட் வந்து எப்படி யார் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க? கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி பொதுமக்களே எங்கள்கிட்ட பேசுகிறாங்க. எங்கள்கிட்ட நிறைய குறைகள் சொல்கிறாங்க. பொதுமக்கள் நிறைய பேர் ஏமாற்றத்தோட போகிறாங்க. கம்பல்சரி ஏமாற்றம் பயங்கரமான ஏமாற்றத்தில் போகிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த பொங்கல் அப்போ தெரியும் உங்களுக்கு. பொங்கல் கழிஞ்சு பஸ் ஸ்டாண்டு ஸ்டாப்னு சொன்னாவே தெரியும். ரெண்டாவது வந்து இது வந்து கலைஞர் உருவாக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்டு. இப்போ அவர் ஆட்சியிலே இது மூடுறாங்கன்னும் போது இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவரு தான் சிறப்பாக வந்து அப்பப்போ பார்த்து இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து உருவாக்கி நீ ஆசியாவிலே 2வது பஸ் ஸ்டாண்டுன்னு கொண்டு வந்தது கலைஞர் தான். இப்போ அதே கவர்மெண்ட்டு திரும்ப உட்காந்து இந்த பஸ் ஸ்டாண்டை க்ளோஸ் பண்ணுறாங்க போது ரொம்ப வேதனை ஆகுது, வருத்தமாக இருக்குது. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் இருக்காங்க, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு? இப்போ நாங்கள் வந்து 100 பேர் இருக்கிறாங்க. எங்கள் இப்போ நுழைவாயில் வந்து கலைஞர் சட்டப்பேரவை பொண்ணுள்ள நுழைவாயில் போது அந்த என்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் வச்சு அன்னையிலேருந்து அங்கே தான் ஓட்டிக்கிறோம். இங்கே 100 பேர் டிரைவர் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் வந்து எந்த நேரத்தில் எவ்வளோ மழை வெயில் எது இருந்தாலும் சரி பொதுமக்களுக்கு நாங்கள் வந்து ட்ராவல் வந்து கொடுத்துன்னு தான் இருந்தோம். எந்த விதமான சுணப்பமும் நாங்கள் கொடுக்க கிடையாது. பொதுமக்களுக்கு துன்புறமும் கொடுக்க மாட்டோம். பொருள் மிஸ் ஆகும், செய்யும், போவோம், எல்லாம் கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் ஆர்டர் பண்ணிவிடுவோம். அது பொதுமக்கள் கைப்பற்றி சேர்ந்துடும். எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தான் போய் இது வரைக்கும். இன்னும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. கவர்மெண்ட் வந்து மறுபரிசீலனை செய்யணும். இது இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போ வட மாவட்ட பஸ் ஆகுது இங்கே வரணும். அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து மூடக்கூடாது. பஸ் ஸ்டாண்டு 2 ஆகணும். சென்னைக்கு 2 பஸ் ஸ்டாண்டுற மாதிரி ஒரு கொண்டு வரணும். அந்த பஸ் ஸ்டாண்டு இயங்கணும், இந்த பஸ் ஸ்டாண்டு இயங்கணும். அது பஸ் ஸ்டாண்டு வேணான்னு சொல்ல கிடையாது. அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கட்டும், இது இருக்கணும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இருக்கணும். இதை வந்து இப்போ சீர்திருத்தம் கொஞ்சம் பண்ணணும். ஏன்னா நிறையா வந்து இப்போலாம் துப்புரவே செய்யறது கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் தெரியல. அவ்வளோ நீட்டாக அந்த பஸ் ஸ்டாண்டு சிஎம்டி இப்போ சிஎம்டி கண்டுக்கிட்டே கிடையாது. என்ன ஆச்சுன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்ட் மூடுறதுனால வந்து க்ளோஸ் பண்ணுறதுனால இந்த துப்புரவு பணிலாம் செய்யாமக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அங்கங்கே எல்லாமே குண்டு குழியுமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் உள்ள சுத்தம் கிடையாது, நீட்டு கிடையாது. அங்கெல்லாம் பாருங்க ஏகப்பட்ட குப்பையெல்லாம் சைடில் இருக்கும். நிறையா பாத்ரூம் வசதிலாம் நிறைய கம்மியாக, ரொம்ப பாத்ரூம் வசதிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதெல்லாம் அந்த கவர்மெண்ட் சிறப்பாக பண்ணி கொடுத்து மீண்டும் இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து இயக்கிறதுக்கு தான் அவங்க வழிவகுக்கணும். பார்த்தா இதை மூடுறதுக்கான வழிவகுக்க கூடாது அப்படின்றது எங்களுடைய கருத்து. இப்போ வந்து கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து மாற்றிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்கணும்னா மனசு கஷ்டமாக இருக்குது. வண்டி ஓட்டம் இது கிடையாது. வண்டி வந்து இப்போ எல்லா பஸ்ஸும் இப்போ பொங்கலோட சரி, பொங்கலுக்கு அந்தாண்ட அதுமாதிரி கிளம்பாக்கம் தான் போகுது வண்டி. எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிப்பு தான் எங்களுக்கு. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள்? எந்த அளவுக்குன்னா எங்களுக்கு இப்போ அந்த பஸ்ஸு போனதுலேருந்தே வந்து கம்மியான தான் வருமானம். ஒரு நாளைக்கு 3 சவாரி 4 சவாரி தான் ஓட்ட முடியுது. மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபா ஓட்ட வேண்டியது. பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்போது எத்தனை மாதிரியான சவாரிகள்? பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபா கம்பல்சரி கிடைக்கும். இப்போ வந்து கம்மி தான், ஒரு 500 ரூபா கிடைக்கும். இந்த குறை பஸ்ஸும் போயிடுச்சுன்னா அது கூட கிடையாது. வாழ்வாதாரம் எங்களுக்கு கம்மி தான். இப்போ உங்களுக்கு போதுமான இது கிடைக்குதா? இப்போ இந்த ஆட்டோ ஓட்டுறது போது கேஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு போதுமான இது கிடைக்குதா உங்களுக்கு? இல்லை, கிடைக்கல. ஏன்னா இப்போ இதிலே ஒரு 700 ரூபா ஓட்டுறோன்னா ஒரு 300 ரூபா கேஸ் போயிடும். ஒரு 300 400 தான் மீறும். அது தண்டில் வயிற்றுக்கு சாப்பிட்ணும். அப்புறம் வந்து வீட்டு வாடகை இருக்குது.
நல்லா இருக்குது. பசங்களுக்கு படிக்க வைக்கணும், சாப்பாடு செலவு பார்க்கணும், நல்லா இருக்குது. நான் இப்போ கோயம்பேட்டில் இருந்து பேருந்து நிலையம் வந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் அங்கே போய் இப்போ சேர்ந்தா. ஆனால் இந்த இருந்தாலும் ஆட்டோ டிரைவர்களுக்கு சில வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வாடகை கடை வைத்தவங்கெல்லாம் எல்லாமே கொஞ்சம் நஷ்டமாக ஆகிறது வாய்ப்பு உண்டு அளவுக்கு இருக்குது. நம்மளுக்கு வண்டி ஓட்ட முடியாமல் இருக்குது. ஆனால் ஒரு வகையில் பார்த்தா டிராஃபிக் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதாங்க. பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஏன்னா நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தாங்க அது. இங்கேருந்து நாங்கள் வீடு எங்களுக்கு பக்கத்தில் வீடு 2 கிலோமீட்டர் வீடு. இப்போ நாங்கள் போகணும் 30 கிலோமீட்டர் போகணும்ல, போயிட்டு வரதுக்கு 300 கேஸ் ஆகும், 400 கேஸ் ஆகும். எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியாது. அங்கே இருந்து எப்படி நாங்கள் எப்படி வண்டி ஓட்டுறது, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 5லேருந்து 4 நாள் ஆகுது. அந்த 4 நாள் எந்த அளவுக்கு 4 நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. முன்னாடி இருந்த வருமானத்தோட இப்போ எப்படி இருக்கு? முன்னாடி கொஞ்சம் பரவாயில்ல இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்குங்க. இது சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு பேருந்து நிலையம் வந்து அங்கே மாற்றப்பட்டிருக்கு, அது உங்களுடைய கருத்து என்ன? மாற்றப்பட்டதுக்கான கருத்து டிராபிக் இல்லை அவ்வளோதான், தவிர மிச்சதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு வருமானம் தேவைப்படுது, வருமானம் பாதிக்கும் அவ்வளோதான். ஒரு கோரிக்கை வைக்கணும்னா என்னென்ன வைக்கும்? டிராபிக் இருக்கக்கூடாது, எங்கே போனாலும் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். நான் இப்போ கோயம்பேட்டிலேருந்து பேருந்து நிலையம் வந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ அது. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப இழப்பு மாதிரி. எங்களுக்கு இங்கே சுற்றி வட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கால்வாசி ஸ்டாண்டர்டாக எல்லாமே நாங்கள் தான் ஓட்டுறோம். இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வருமானம் போயிடுச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டு போனாலும் வருமானம் இல்லை, அவ்வளோதான். எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வருமானம் இருந்துச்சு. இப்போ ஆல்ரெடி சுத்தமாக ஒன்றுமே இல்லை. நாங்களே பாருங்கள், எங்கள் வண்டியெலாம் பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். காலையில் வந்தோன்னா கூட சரன்னு ஓட்டிட்டு ஊட்டிக்கு போயிடுவோம். இப்போ 10-11 மணிலே ஓட்டிட்டு போய் இன்றைக்கி சாயங்காலம் 9 மணி நைட்டு 9 மணி வரைக்கும் நாங்கள் நிற்போம். ஏன்னா வருமானம் இல்லை, எப்படி பார்த்தாலும் எங்கே போனாலும் வருமானம் இல்லை. ஏன்னா இப்போ எங்களுக்கு மீட்ரு காசு வச்சுருந்தாலும் கூட எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மீட்ரும் 12 வருஷம் 13 வருஷம் கிட்ட அது மீட்ரு ஏற்றி இன்ன வரைக்கும் மீட்டரும் அதுக்கு ரீசனபிளாக பண்ணல. இல்லை வேறு ப்ரைவேட் கம்பெனி ஓலா ஊபர் ரேபிட்டோன்னு வந்துச்சு, அது இல்லாமல் ஓன் பைக் வந்துச்சு. பைக்கெல்லாம் வந்து சவாரி ஏற்றுற அளவுக்கு ஆகி போச்சு. அப்புறம் நான் டேக்ஸ் கட்டுறேன், எனக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. நான் டேக்ஸ் கட்டினதா, நான் வருஷத்துக்கு ரொம்ப எம்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டி நான் வண்டி ரெடி பண்ணி ஒரு 50,000-60,000 செலவு பண்ணுறேன். ஆனால் அப்படி இருக்கு சொல்ல, நீ ஓன் போர்டு எடுத்து டேரெக்டாக ஏற்றி போனால் எனக்கு வருமானம் வருமா, அவனுக்கு வருமானம் வரும். அப்போ டீ போர்டுக்கும் ஒயிட் போர்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒயிட் போர்டை பொறுத்த வரைக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி ரினியூவல், எனக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூவல். நான் இதை பார்ப்பேனா அதை பார்ப்பேனா? உங்களுடைய வாழ்வாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? நீங்கள் இங்கே போனது பஸ் ஸ்டாண்டு போகிறது மொத்தமாக போயிடுச்சு, அவ்வளோதான். எங்களுக்கு வருமானன்றது சுத்தமாக இனிமேல் இருக்காது. இப்போ நாங்களே ஏதாச்சும் எங்கன்னா வேலை கிடைக்குமா கம்பெனி அதுமாரி தான் போனோம். ஏன்னா இப்போ எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்து வந்து இப்போது இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் எடுத்து முன்னாடி இதுமாதிரி ஆட்டோக்காரங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும்னு எதிர்பார்த்தா பார்ப்பாங்க. எல்லா டிரைவருமே எதிர்பார்க்குற விஷயம். ஏன்னா இங்கே எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்குல்ல, என் முன்னாடி பிள்ளைங்க பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சில ஹேபிட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ரன் பண்ணணும். இன்றைக்கி சுச்சுவேஷனை ரன் பண்ணணும்னா வருமானம்னு ஒன்று வேணும், சரிங்களா? நாங்கள் அதை தான் எதிர்பார்ப்போம். இப்போ இங்கே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எங்கள் வீடு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நிறைய பேர் ஆடாங்க இருக்காங்க. அவங்க சரன்னு வருவாங்க, ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ சென்ட்ரலில் இங்கே வந்தால் கூட யாருக்குமே பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான் எங்களுக்குள்ள, அதனால் பிரச்சனை போய் கரெக்டாக தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து 35 கிலோமீட்டருக்கு போனோடனே ரொம்ப கஷ்டம். இங்கே இருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாமே ஒரு சங்கத்தில் இருப்பீங்க ப்ரோ. நீங்கள் 1000 சங்கம் வச்சாலும் இது விளங்காது ப்ரோ. நீங்கள் எத்தனை சங்கத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணாலும் பஸ் ஸ்டாண்டு மாறுறது தான். பஸ் ஸ்டாண்டை மாற்றவே முடியாது. ஏன்னா அவன் அவ்வளோ கோடிக்கணக்கில் போட்டு செலவு பண்ணி கட்டியிருக்காங்களே. அதை நான் ஒரு ஆளை பேசுனாலும், நான் ஒரு ஆட்டோக்காரை பேசுனாலும் எல்லாம் முடிஞ்சிடுமா? எதுவும் முடிய போகிறதில்ல. என்ன நம்ம தலையெழுத்து தானே, இதுதான் என்ன ஒன்று. இப்போ இங்கே இருக்கிற வாய் வந்தாலும் ரொம்ப பாதிக்கப்படுது. இதை வந்து அவங்க சரி பண்ணனா நல்லாயிருக்கும். இவங்க யாரும் சரி பண்ணுற மாதிரி தெரியல. அவன் பழப்பு அப்படியே போயிட வேண்டியதான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவான், முடியலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் எனக்கு இதில் 4 டிவி இது பண்ணி எடுத்து போயிருக்கீங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் மொத்தமாக எடுத்துன்னு போய் நினச்சிங்களா, இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறது கூட வேஸ்ட் தான். இப்போ நான் இங்கேருந்து 35 கிலோமீட்டர் போய் ஓட்ட முடியுமா? 35 கிலோமீட்டர் என்னோடய ஃபியூல் ரேட் என்ன ஆகுது? 12 வருஷத்துக்கு முன்னாடி 12 ரூபா போட்டாங்க. அதே தான் இருக்குது இன்ன வரைக்கும் இங்கே இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் எங்களோட மீட்டர் ஏறல, ஆனால் விலைவாசி மட்டும் ஏறிட்டே போகுது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு ஆட்டோக்காரன் அதிகமாக காசு கேட்குறான்னு மட்டும் சொல்கிறாங்க. அந்த அதிகமாக காசு கேட்குறதுக்கு என்ன ரீசன்? பொருளாதாரம் ஏறிட்டு போக சொல்ல ஒரு ஆட்டோக்காரனுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? எதுவுமே பெனிஃபிட் இல்லை. அந்த பொருளாதாரம் அவங்க வந்து கரெக்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோக்காரனுக்கு செய்யணும். இங்கே கார்ப்பரேட் கம்பெனிக்காரனுக்கு முதல் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆன்லைனில் வந்து புக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் முதல் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்க சொல்ல ஏன் ஆட்டோக்காரன் மதிக்க மாட்டேங்க? ஆனால் சொல்ல தப்பு பண்ணுறேன்னா எந்த ஆட்டோக்காரனா தண்டனை கொடுங்க, நான் வேணான்னு சொல்ல முடியாது. எந்த ஆட்டோக்காரர் தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா கணக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போலீஸ்காரனா மடக்கி கேஸ் போடலாம்.
அது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் இவங்க பண்ணுறது என்னென்னா ஒருத்தர் செய்கிற தப்பால் எல்லாரையும் பாதிக்கப்படுது. புரியுதுங்களா? அப்போ அப்படி இருக்கு சொல்லி எங்களோட வாழ்வாதாரம் இப்போ 12 அன்றைக்கி ஏற்றின மீட்டர் கஷ்டம் மினிமம் 25-12 ரூபா ஓடுது கிலோமீட்டர். இப்போ இத்தனை வருஷத்தில் நாங்கள் கடந்து வந்துடுறோம். எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது. இன்றைக்கி ஒரு பசங்களை படிக்க வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபா வேணும். சரி, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்தாலும் அதுக்கான தேவையான அத்தியாவசிய செலவு இருக்குது. அரிசி பருப்பு எல்லாம் வாங்கினா எவ்வளோ பணம் தேவைப்படுது. இன்றைக்கி அரிசி அன்றைக்கி விற்ற காலத்தில் இருக்குது. அன்றைக்கி எவ்வளோ தெரியுமா பெட்ரோல் ரேட்டு? மினிமம் 50 ரூபாக்குள்ளே தான் இருந்தது. இன்றைக்கி ரேட் எவ்வளோ? 102 ரூபா 110 ரூபாக்குள்ளே வருது. இப்போ இந்த விலைவாசி வச்சு நான் என்ன பண்ண முடியும்? இங்கே வர மக்கள்லாம் எந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட ஒரு புலம்பல் இருக்கும்ல, இங்கே வந்து சில பேர் ஏமாற்றத்தோட செல்றோம். எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளிக்கே ரொம்ப அவசரப்பட்டாங்க. தீபாவளிக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கவங்கள அந்த திருநெல்வேலி நாகை மட்டும் அந்த மாதிரி இடத்துல தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, இங்கே கொடுத்துட்டாங்க. தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இங்கே பஸ்ஸை கொடுத்துட்டு இந்த வந்தவாசி திண்டிவனம் இப்படி போகிறவங்களாம் வந்து தாம்பரத்தில் கொடுத்துட்டான். ஏன் எங்கள் கூலிக்கு வேலை செஞ்சு கஷ்டப்படுறான் அவனை இங்கே எங்கன்னா பக்கத்தில் கொடுத்து போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. சம்மந்தமே எடுத்துன்னு போயிட்டு தாம்பரத்தில் போய் பஸ் ஏறுவானா? அன்றைக்கி ஒரு அம்மா அழுகுறாங்க, எனக்கு பஸ்ஸு தெரியல வனதில்லை. என்னம்மா எங்கம்மா போனாங்கிட்டேன். இது மாதிரி நான் ஊருக்கு போனேன், எங்களுக்கு பஸ் எங்கே தெரியல பண்ணேன். நீ தாம்பரத்தில் போய் உனக்கு அங்கே தான் பஸ் இருக்கும். என்னப்பா மனசாட்சியில் இங்கே தான் நான் அவ்வளோ தொழிலுக்கு போனேன்ப்பா, தாம்பரத்துக்கே இந்த நிலமைனா அப்போ கிளம்ப பஸ் எனக்கு எவ்வளோ நிலமை இருப்பார். இப்போ பல மக்கள் வந்து இங்கே வந்து கோயம்பேடுன்னு நம்பி வந்து சில மக்கள் ஆமாம் நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. அதெல்லாம் உண்மை. அது வந்து நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம் ஏமாந்து போயிருக்காங்க. சிலர் நேற்று கூட ஒருத்தவங்க வந்துட்டு என்ன எங்கள் பஸ் ஸ்டாண்ட் எங்கள் இங்கே தான் சொன்னாங்க, இங்கெல்லாம் இல்லாமல் மாறிச்சுமானோன்னு. சிலர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே எப்படி போகிறதுனா ஒன்று நீங்கள் ஆடா பிடிச்சினா போங்க, இல்லைன்னா எதனா பஸ் இங்கேருந்து கிளம்பாக்கிறதுக்கு பஸ் விட்டுருக்காங்க, அதுலேருந்து போயிடுமா அப்படிங்க. பேருந்து நிலையம் வந்து முழுமையாக மாற்றப்பட்டிருக்கலாம். முழுமையாக மாற்றப்பட்டதால இந்த 4 நாளில் எந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கு? அது சுத்தமாக போயிடுச்சு. முன்னாடி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வருமானம்? இப்போ நாங்கள் காலையில் வந்தோன்னா ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரத்தில் கூட ஏதாச்சும் சமாளிச்சு வீட்டுக்கு போய்டும். விடிய காலையில் வந்தால். இப்போ நாங்கள் பகலில் வந்தோன்னு வச்சிங்களேன், சாயங்காலம் 9-10 நைட்டு 9-10 கம்பல்சரி நாங்கள் அந்த வருமானம் கிடைக்காது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் வருமானன்றது இல்லாமல் போச்சுல. இதுக்கப்புறம் வருமானம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரேரு. இதுக்கு அடுத்தபடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் என்ன? இதில் என்னதுமா ஒரு விஷயம், இப்படி நான் லோல் போடுறேன்னா திருப்பி ஆன்லைன் கம்பெனிக்கு இவனும் போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு நிலவரத்துக்கு வந்துடும். ஆனால் பல பேர் வந்து இங்கே ரேபிடோ அந்த ஓலா ஊபர்ன்ற மாதிரி ஓட்டுறாங்க. அது சுற்றி ஓட்டுறது. நீங்களாம் இந்த ஸ்டாண்ட்லேருந்து ஓட்டுறதால உங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். ஆமாம். இப்போ என்ன நிலமை நான் தான் சொன்னேன். இப்போ நான் ஸ்டாண்ட்லேருந்து ஓட்டேன், என்னை தூக்கிட்டாங்க. இப்போ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் தூக்கிட்ட பிறகு நான் பஸ் ஸ்டாண்ட் தூக்கிட்டு நான் எங்கே போவேன்? திருப்பி ஒரு கார்பரேட்காரங்க அவனோட காலில் தான் நான் ஒய்யணும். புரியுதுங்களா? ஒரு கார்பரேட்காரனோட காலில் நான் ஒய்ய சொல்ல. இப்போ நான் சம்பாரிச்சு என் பொண்டாட்டி இப்படி தான் சாப்பிடுச்சு. நான் கார்பரேட்காரங்கிட்ட போனேன்னு வச்சுக்கேன், என்னோடய வருமானத்தில் 1000 ரூபா சம்பளம் 500 ரூபா அவனுக்கு கொடுக்கணும். நீ ரீசார்ஜ் எனக்கு பண்ணாதான் நான் அவனுக்கு சவாரி தருவேன்ற ஒரு சுச்சுவேஷன் அவன் தள்ளப்படுறான். என்ன தள்ளப்படுறான்னா அப்போ நான் யாருக்கு கஷ்டப்படுறேன்? நான் இனி நாள் கஷ்டப்படுறது எல்லாமே என் பொண்டாட்டி பிள்ளைங்க கோசம். இப்போ நான் இப்படி தள்ளப்பட்டானா நான் யாருக்கு போய் சம்பாதிக்கணும்? நான் ஒரு 10 சவாரியில் சம்பாதிச்சுவேன். இன்றைக்கி அந்த ஓலா ரேபிடோ ஓட்டுற பசங்க எவ்வளோ சம்பாதிக்கணுங்க? 20-25 சவாரி ஓட்டணும். அதுலேயும் என்ன பிரச்சனை இருக்குதுமா, இவனுக்கு இப்போ தெரியாது, இப்போ பிரச்சனையே தெரியாது. வயசாக ஆக ஆக பேக் பெயினும் இந்த எலும்பு தேயும். இது எலும்பு தேய சொல்ல அப்போது வந்து ஓலா ஊப்பர்காரனோ ரேபிடோக்காரனோ உனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டான். நீ சம்பாதிச்சு கொடுத்த காசை வச்சு தான் உங்கள் வீட்டில் இருந்தால் உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், வேறு யாரும் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஒரு மக்களை தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி நிலைமை தான். இப்போ நானே இது வருமானம் இல்லை, இப்போ நான் என்ன பண்ண முடியும்? என்ன வருமானம் எங்கே கிடைக்குன்னு நான் பார்க்கணும். இங்கே லோக்கலில் ஏதாச்சும் கிடைச்சதா உண்டு. அப்படி இல்லைன்னா இப்போ நான் போய் ஒரு சவாரி பேசுகிறேன், ஒரு 50 ரூபாய்க்கு சவாரி பேச வச்சுக்கோ. அங்கே நம்ம சொல்லுப்பா 10 ரூபாய்க்கு பைக்கில் வரான்பா, 10 ரூபாய்க்கு பைக்கில் வரேன்னா அப்போ எனக்கு இவ்வளோ ஃபியூலை வச்சுக்கிட்டே நான் 10 ரூபா வாங்க முடியுமா? அந்த ஃபியூல் எனக்கு இவ்வளோ இன்றைக்கி ரேட்டு ஃபியூல் ரேட்டு பார்த்துட்டு நான் 10 ரூபாய்க்கு அந்த பைக்கில் போகிற காசுக்கு நான் பைக்கில் போகிற 10 ரூபாய்க்கு நீ வரேன்னு ஏற்ற முடியுமா? சொல்லுங்கள். சரி, அப்படி 10 ரூபாயில் ஏற்றினாடி எத்தனை பேர் ஏற்றணும்? எனக்கு மினிமம் 3 பேர் தான். 30 ரூபாய்க்கு நான் இங்கேருந்து 2-3 கிலோமீட்டர் ஓட்ட முடியுமா? முடியாது. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கோரிக்கை வைக்கணும். என்னை பொறுத்திருக்கேன் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா போதும். இங்கே இருக்கிற டிரைவருங்களுக்கு நிறைய பேர், அதாவது கெட்டவனாக இருக்கலாம் நல்லவனாக இருக்கலாம், அதை பற்றி நான் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் பார்த்து ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா கூட ஒரு சந்தோஷம் தான். நாங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிலவரம் தெரியும் எங்களுக்கு. சரிங்களா? ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்குது. போனவன் என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா எப்போ என் பொண்டாட்டி நல்லா இருப்பாங்க, இப்போ பசங்க படிப்பாங்க, நல்லா ஒரு நல்ல இது இருந்தாலும் ஒரு இறந்தா பிடிப்போம். எங்களாம் வந்து நாங்களாம் படிக்கலை, படிச்சிருந்தால் எங்கள் நிலைமை வேறு. படிக்காத ஒரு சுச்சுவேஷன் இங்கே தள்ளப்படுது. இன்றைக்கி படித்தவனே ஆடாக தான் ஓட்டுறான். நேற்று கூட ஒருத்தர் கேட்டு போகிறேன், ப்ரோ நல்லா பேசுனீங்க ப்ரோ, என்னடா விஷயம், நான் படிச்சிருக்கேன், இவ்வளோ படிப்பு படித்தா எனக்கு வேலை இல்லை ப்ரோ. ஏன்னா நான் படித்த படிப்பு வேலை தரல ப்ரோ, அதனால தான் இந்த ஆட்டோ எடுத்து ஓட்டுறேன்றான். அப்போ அவனோட நிலைமை எப்படி இருக்கு பாருங்கள். படித்த படிப்புக்கும் வேலை இல்லை, என்ன ஒரு கஷ்டப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அவனே கேட்குறேன், நான் ப்ரோ இவ்வளோ தொழுவுக்கு போய் நாங்கள் பஸ் வண்டி ஏற்றினா ரொம்ப கஷ்டமாக ப்ரோ, நானே ஊருக்கு போனால் அவ்வளோ தொழில் தான் போய் ஆகணும். இப்போ இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு வட சென்னை இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கே வந்து 35 கிலோமீட்டர். இன்னும் ஐநாவரம், தண்டையார்பேட்டை, திருவெட்டூர் இவங்களாம் போனால் எவ்வளோ தூரம் வரும்? இன்னும் ரொம்ப தூரம் வரும்.
இருக்க அவங்களுக்கு போய் 50 கிலோமீட்டர்லாம் போய் ஒருத்தர் ஊருக்கு ஏறுவாங்களா வர முடியும். ரொம்ப ரேரு அவ்வளோ அளவுக்கு போய் ஒரு இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ இவங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மெட்ரோ வந்துட்டா கவர்மெண்ட்டுக்கு தான் அடி. இடத்துல மெட்ரோ வந்துச்சுன்னா ஃபுல்லாக இப்போ மெட்ரோ தான் கம்ப்ளீட் பண்ணி வராங்க. இந்த கம்ப்ளீட் பண்ணி ஊரை கிளாம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ வந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் இருக்குது? சிட்டி பஸ் எல்லாம் அவுட். கவர்மெண்ட்டுக்கு சிட்டி பஸ்ஸோட வேல்யூவேஷன் முடிஞ்சு போயிடும். ஏன்னா முக்கால்வாசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் வருமானம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வராது. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்கல. அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதை நம்ம கேட்டால் நம்ம பேசினாலும் அவங்க எந்த பதிலும் தர போகிறது இல்லை. வந்தியா கச்சா ஓட்டினா போயிட்டே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வாழ்வாதாரத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கச்சா போதும்.